மகாராஷ்டிரால ஒரு சிறுவன் அவர் ஸ்கூலுக்கு போகணும்னா அவர் சாக்கு பை தாங்க எடுத்துட்டு போகணும். எல்லாருக்கும் வகுப்பறைக்குள்ள கிளாஸ் நடத்துனாங்கன்னா இவருக்கு வகுப்பறைக்கு வெளியே அந்த சாக்கு பையை போட்டு தனியா உட்கார்ந்து தாங்க கவனிக்கணும். தண்ணி தாக ஏற்பட்டதுனா கையை போய் ஈட்டணும். ஒருத்தர் வந்து தண்ணி ஊத்துவாங்க, இவர் அப்படிதாங்க தண்ணி குடிக்கணும். ஒருவேளை தண்ணி ஊத்துறவர் வரலனா அன்னைக்கு முழுக்க அவர் தாகத்திலேயே இருக்கணும். அந்த சின்ன குழந்தை 4வது தேர்ச்சி பெறான். அந்த கிராமமே அதை கொண்டாடுறாங்க. ஏன்பா இவ்வளவு பெரிய கொண்டாட்டம்? அந்த பையன் போய் கேட்கிறான், மற்றவர்கள் எல்லாம் 4வது தேர்ச்சி பெறுவதற்கு 4 ஆண்டுகள் மகனே, ஆனால் நீ 4வது தேர்ச்சி பெறுவதற்கு 500 வருட போராட்டம் மகனே. அவங்க அப்பா சொல்றாரு. தன்னுடைய இனத்தவர் படக்கூடிய கஷ்டங்களை அந்த குழந்தை புரிந்து கொள்கிறான். கல்விதான் மிகச்சிறந்த ஆயுதம், தன் இனத்தை மீட்டெடுக்க முடியும் என்பதை உணர்ந்து அந்த பையன் படிக்கிறான், பட்டம் பெறான், படிக்கிறான், பட்டம் பெறான், படிக்கிறான், பட்டம் பெறான். எல்லோரும் வியக்கும் வண்ணம் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற அந்த சிறுவன் வேறு யாரும் அல்லங்க, இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அந்த சிறுவன்.